ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான தாக்கத்தையும் என்னென்ன விதமான மாற்றத்தையும் இந்த ஜூலை மாதமானது தரப்போகுது. மேலும் கிரகங்களின் மாற்றத்தின்படி என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பழனிகள் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த பழனி ஆண்டவனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், மேலும் விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், வேலை, தொழில், குடும்பம், திருமணம் பற்றிய விஷயங்களில் என்னென்ன மாதிரியான நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுசாக பாருங்கள். குரு பயிற்சி 2025, ராகுகேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியிருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் ஏற்படும் கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசியினருக்கு சில விஷயங்களை கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதமானது அமையப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. குறிப்பாக சுக்கிரன் பயிற்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும், அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்குங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சாதகங்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியினருக்கு கடந்த சில மாத காலமாகவே திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலை மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கம் அதிகரிக்கும். மாதத்தின் முதல் பாதியில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிக்கல்கள் நீடித்தாலுமே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது 2வது வாரத்துக்கு பிறகு தடைகள் விலகி உங்களுடைய இலக்குகளை அடைந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கடந்த சில வாரங்களாக கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் கணிசமான தொகையை பெறுவீங்க. மேலும் பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை துணையால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். ஆண்டு முழுவதுமே பொருளாதார ரீதியாக பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் எதுவும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. மேலும் நீங்களும் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தின் முதல் 2வது வாரங்கள் அவசரப்படாமல் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்கணும். பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் அல்லது திடீர் விரயங்கள் உண்டாகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை முதலீடு மற்றும் குறைந்த காலத்தில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பெரிய அளவில் பண இழப்பை தவிர்க்க உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் கேது மற்றும் செவ்வாய் இவங்க தொழில் ஸ்தானத்தில் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிப்பது அவ்வளவு நெருக்கடிகள் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். மேலும் வேலை மாற்றம் அல்லது தொழில் ரீதியாக புதிய முடிவுகளை எடுப்பதை இந்த ஜூலை மாதம் முழுவதும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் இப்போதைக்கு என்ன வேலைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த வேலைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலம் நேரம் அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது உங்கள் நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அவசர வேலைகளால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடுங்க. குருவின் பார்வை அப்படிங்கிறது 12, 2, 4 ஆகிய இடங்களுக்கு உண்டாவதால் விரைய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மனதில் நிம்மதி கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் வியாபாரம் மற்றும் தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் அரசு வழியில் நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை போன்றவை வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை இப்பொழுதுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. வழக்கை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அரசு பணியாட்களுக்கு தங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவதும் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதும் நல்லது. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றம் வரும். மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். கவனமாக செயல்படுவது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 3, 9, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் காலை வேளையில் சூரிய பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம், வீரியம், துணிவு மூலமாக எடுத்து வைக்கக்கூடிய வேலையை வெற்றிகரமாக முடிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. மேலும் உங்கள் நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி சுகஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரித்தாலும் கூட குருவின் பார்வை அங்கே உண்டாவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது முடிவாகி வரும். அதாவது முடிவுக்கு வரும். அஷ்டம குருவின் பார்வையாள செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது. வரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் விவசாயம், உணவகம், மருந்தகம், கெமிக்கல் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனின் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலை ஒவ்வொன்றாக உங்களால் முடிக்க முடியும். பொருளாதார நிலை உயரும். உறவினர்களில் இருந்து வந்த நெருக்கடி குறையும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 8, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை உடைய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோசித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். விற்க நினைற்றவற்றை விற்கவும் வழி பிறக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கக்கூடுங்க. இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உடலில் ஏற்பட்ட சோர்வு நீங்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பீங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்றாக யோசித்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் செய்வது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. உங்கள் தசாபுத்தியின் சாதகமாக இருப்பதால் பாதிப்பு ஏற்படாமல் போகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 5, 9, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபட்டு வர நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலிமா விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள், என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்
பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.